Good morning students. Now we are going to discuss about abnormal molar masses. Molar masses of non-volatile solids can be calculated accurately using experimental determined colligative property. Colligative property யூஸ் பண்ணி நம்ம என்ன செஞ்சோம், ஒரு நான் வாட்டர் சொல்லியுடைய மோலார் மாஸை கால்குலேட் பண்ணியிருப்போம். எலிவேஷன் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட், டிப்ரெஷன் ஆஃப் பிரேசிங் பாயிண்ட், ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் யூஸ் பண்ணி ஒரு சொல்லிட்டுடைய நான் வாட்டர் சொல்லியுடைய மோலார் மாஸை வந்து அக்யூரேட்டில் மெஷர் பண்ணியிருப்போம். ஓகே, அது நம்ம தெரிஞ்சது தான். இந்த மோலார் மாஸ் ஆஃப் நான் வாலடைல் சொல்லிட், சொல்யூஷனில் இருக்கக்கூடிய நான் வாலடைல் சொல்லிட்டை வந்து சொல்லிட்டுடைய மோலார் மாஸ் தான். அது மீன்ஸ் M2 MP அப்படின்னு பார்த்துருப்போம். மோலார் மாஸ் அப்படின்னா MP, இதை நம்ம கால்குலேட் பண்ணியிருப்போம். எம்பியை கால்குலேட் பண்ணியிருப்போம். ஓகே, இன் திஸ் மெத்தட் in this method we assume that solution is very dilute. Very dilute அப்படின்னா என்ன செய்யணும், சால்வெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு சொல்யூட்டோட கான்சன்ட்ரேட்டை கம்மி பண்ணுறோம். நிறைய வாட்டர் சால்வெண்ட்டை ஆட் பண்ணுறோம். we assume that solution is very dilute. Very dilute பண்ணுறப்போ அங்கே there dissociation, there is no dissociation, no associations. அங்கே டிசோசியன் கிடையாது, அசோசியேஷன் பாசிபிலிட்டி. டிசோசியேஷன் அப்படின்னா வச்சிங்களேன், ஒரு எலக்ட்ரோலைட் இப்போ NaCl, what is dissociation is Na plus complete dissociate, that is dissociation. what is association அப்படின்னா கம்பைன் ஆகுறது, CH3 அசோசியேஷன்கள் கம்பைன் ஆகக்கூடியது. அசோசியேஷன் நோ பாசிபிலிட்டிஸ், டிசோசியேஷன் பாசிபிலிட்டிஸ் நோ பாசிபிலிட்டிஸ். இப்போ வெரி டைல்யூட்டாக இருக்கும்போது இந்த சொல்யூஷனில் நோ டிசோசியேஷன், அசோசியேஷன் ஆஃப் சொல்யூட் பார்ட்டிகல் இந்த சொல்யூஷன் வந்து ரொம்ப எதுவுமே நடக்குது. இப்போ இந்த மெத்தடில் த சொல்யூஷன் இஸ் வெரி டைல்யூட்டாக இருக்கும்போது இங்கே டைல்யூட் சொல்யூஷன். பட் இங்கே கான்ஸ்டன்ட் சொல்யூஷனில் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் சொல்யூட் அண்ட் சால்வெண்ட் பிகம் சிக்னிஃபிகண்ட். சொல்யூட்டுக்கும் சால்வெண்ட்டுகளோட இன்ட்ராக்ஷன் வந்து ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக இருந்தது. ஓகே, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. நல்லா லிசன் பண்ணுங்கள். இப்போ இன் கான்ஸ்டன்ட் சொல்யூஷனில் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் சொல்யூட் அண்ட் சால்வெண்ட் பிகம் சிக்னிஃபிகண்ட் ரிஃப்ளெக்டட் இன் த மெத்தட் காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அவருடைய சிக்னிஃபிகண்ட் வந்து ரொம்ப ரிஃப்ளெக்ட் பண்ணிச்சு இதில், அவருடைய குவாலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி மெஷர் பண்ணுறதுல. சிமிலர்லி டிசோசியேஷன், அசோசியேஷன் ஆஃப் solute molecules would after the total number of particles present in the solution. Similarly, dissociation or association of the solid molecule would after a total number of particles present in solution. ஒரு சொல்யூஷனில் டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸுக்கு கூட அதெல்லாம் அசீவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஹின்ஸ் அஃபெக்ட் தி ரிசல்ட்ஸ் மெஷர் தி குவாலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அதாவது ஆஃப்டர் தி டிசோசியேஷன், அசோசியேஷனுக்கு அப்புறம் அது டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல் ப்ரெசென்ட் தி சொல்யூஷன், அது வந்து என்ன செய்யுது, அந்த குவாலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி மெஷர் பண்ணுறது வந்து அஃபெக்ட் பண்ணுச்சு. ஆஃப்டர் டிசோசியேஷன் இங்கே பாருங்கள், டிசோசியேஷன் அசோசியேட் ஆஃப் தி solid particle would alter பண்ணிச்சு இதை டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல் ப்ரெசென்ட் தி சொல்யூஷன் which affect the measured qualitative property. ஸோ வெரி டைல்யூட்டாக இருக்கும், நோ டிசோசியேஷன் சொல்லிட்டோம், நோ அசோசியேட் சொல்லிட்டோம். பட் ஆனால் இன் கான்சன்ட்ரேட் சொல்யூஷனில் பார்த்தீங்கன்னா டிசோசியனும் அசோசியனுடைய solid பார்ட்டிகளும், அசோசியேஷன் ஆஃப் solid molecule would alter the total number of particle present in the solution. ஒரு சொல்யூஷன் இருக்கக்கூடிய அந்த பார்ட்டிகல் வந்து ரொம்ப ஆல்டர் பண்ணுறது மெஷர்டு குவாலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை. இன் சச் சொல்யூஷன்ஸ் வேல்யூ மோலார் மாஸ் ஆஃப் solid determined using qualitative property. ஸோ அதோடைய வேல்யூ ஆஃப் மோலார் மாஸ் வந்து என்னது, ஒரு சொல்லிட்டுடைய மோலார் மாஸ் வேல்யூ டிட்டர்மைன் பண்ணுறது யூஸிங் குவாலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆக்சல் மோலார் மாஸோட. ஸோ இது அப்நார்மல் மோலார் மாஸு. இனி சச் சொல்யூஷன்ஸ் எதில் எந்த சச் சொல்யூஷன் மீன்ஸ் தட் dissociation, association of the solid molecule would alter the total number of particles present in the solution, affect the measure the qualitative property. such solution தான் such solutionல அந்த மோலார் மாஸோட வேல்யூ வந்து ஆக்சுவல் மோலார் மாஸை விட இப்போ இருக்கக்கூடிய மோலார் மாஸ் அது அதிகமாக இருக்கும், சேஞ்சாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். in such solution the value of molar mass of the solid determined, in such solutionல molar mass of the solid determined using qualitative property would be different from actual molar mass. ஆக்சல் மோலார் மாஸை விட என்னது இந்த குவாலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி விட கண்டிப்பாக டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தட் இஸ் அப்நார்மல் மோலார் மாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்நார்மல் மோலார் மாஸ் சொல்லியிருக்கோம். ஸோ ஃபார் எக்ஸாம்ஸ் பார்த்துக்கலாம். வாட் இஸ் ஆக்சல் அப்நார்மல் மோலார் மாஸ் அப்படிங்கிறத இப்போ நம்ம எக்ஸாம்ஸ் பார்க்கலாம். ஃபார் அசோசியேஷன் ஆர் டிசோசியேஷன் ஆஃப் solid molecule. நார்மலி மோலார் மாஸ் டிட்டர்மினேஷன் யூஸிங் மெஷர்டு குவாலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. எப்போதுமே மோலார் மாஸை டிட்டர்மின் பண்ணுறது எதை யூஸ் பண்ணி பண்ணுவோம், குவாலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான் மோலார் மாஸை நம்ம டிட்டர்மின் பண்ணுவோம். மோலார் மாஸ் டிட்டர்மினேஷன் யூஸிங் மெஷர்டு குவாலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. solid does not dissociate or associate, in certain solvent solid molecule associate to form dimer. This reduces the total number of particles.
formed in the solution. The result calculated molar mass will be bigger than actual molar mass. In certain solvent, solid molecule associate to form dimer form ஆகும். அப்போ என்ன ஆகும்னா reduce the total number of particle formed in the solution. So the calculated molar mass will be higher than actual molar. Calculated molar mass என்னது actual molar mass ஓட அதிகமாக இருக்கும் formed, and the result of calculated molar mass will be higher than actual molar mass. Let's consider அசிட்டிக் ஆசிட்ங்கிற சொல்லிட்டு எடுத்துருக்காங்க. அசிட்டிக் ஆசிட் பென்சின் சால்வெண்ட்டில் வச்சுருக்காங்க. லிசன் பண்ணுங்கள். அசிட்டிக் ஆசிட்னு வச்சுருக்காங்க. லெட்ஸ் கன்சிடர் அசிட்டிக் ஆசிட் வச்சுருக்காங்க சொல்லிவிட்டு இதில் பென்சின் சால்வெண்ட்டில். ஸோ இங்கே நடக்கிறோம் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் அசிட்டிக் ஆசிடுடைய மோலார் மாஸ் அசிட்டிக் இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கும். இங்கே பாருங்கள், இது அசிட்டிக் ஆசிட்டு. அசிட்டிக் ஆசிட் மோலார் மாஸோட நான் குவாலிட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி மெஷர் பண்ணக்கூடியது வந்து 1 ஆக்சுவல் மோலார் மாஸ் 60. எப்படி சொல்கிறீங்க? அசிட்டிக் ஆசிட்னா CH3 COOH இதோட மோலார் மாஸ் பாருங்கள் 60ன்னு வரும். ஆட் பண்ணாங்க கார்பன் 2 24 ஒரு 2 ஆக்சிஜன் 24 ஒரு 32 ஹைட்ரஜன் ஒரு 4 60. தட் இஸ் ஆக்சுவல் மோலார் மாஸ் இதோடைய அசிட்டிக் ஆசிட்டோட. ஆனால் எக்ஸ்பெரிமெண்ட்டில் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கப்படுது. எக்ஸ்பெரிமெண்ட் மூலம் மோலார் மாஸ் ஆஃப் அசிட்டிக் ஆசிட் கால்குலேட் பை யூசிங் மாலிகுலர் மாஸ் இஸ் ஃபவுண்ட் டு பி 160 வருது. அரௌண்ட் தி 160 வருது. அப்போ ஆக்சுவல் மோலார் மாஸோட இப்போ எக்ஸ்பெரிமெண்ட் மோலார் மாஸ் அதிகமாக இருக்குது. தட் இஸ் அப்நார்மல் மோலார் மாஸ் சொல்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா அசிட்டிக் ஆசிட் எடுத்து தட் இஸ் சொல்லிட் பார்ட்டிகள் அசிட்டிக் ஆசிட் எடுத்து சால்வெண்ட்டில் போடும்பொழுது CH3 C double bond O OH இப்படி இருக்குன்னு வச்சுங்க. இது வந்து அடுத்ததோட என்ன செய்யும் H என்னது CO C double bond O H. இது ரெண்டுக்குள்ள ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆகும். ரெண்டும் அசோசியேட்டட் ஆகும். எப்படி அசோசியேட் ஆகும்னா CH3 C double bond O OH. இவருக்கு ஹைட்ரஜன் பாண்ட் அசோசியேட் ஆகும். ஹைட்ரஜன் பாண்ட் மூலம் அசோசியேட் ஆகும். 2 மாலிகுல்ஸ் வந்து அசோசியேட்டட் ஆகுது. இப்போ ரெண்டு அசோசியேட் ஆகினா CH3 COH அசோசியேட் ஆகி ஒரே மாலிகுலாக ஃபார்ம் ஆயிரும். CH3 டுவைஸ் ஆயிரும். CH3 COOH டுவைஸாக ரெண்டு ஜாயிண்ட் ஆயிரும் பை தி ஹைட்ரஜன் பாண்ட் மூலம். ஸோ solid மாலிகுல் வந்து அசோசியேட் ஆகிறதால அப்போ ரெண்டு அசோசியேட் சேர்ந்தால் 120 ஆயிரும். 120 ஆகும். இங்கே ஒரு மாலிகுல் தான் இருக்கும், இங்கே 120 மாறுது. ஸோ அசோசியேட்டட் ஆகுது. இப்போ ஆக்சுவல் மோலார் மாஸ்ங்கிறது 60. அதே நார்மல் குவாலிட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி மெஷர் பண்ணக்கூடியது வந்து 120. ஸோ அப்போ இதுதான் அப்நார்மல் மோலார் மாஸ்ங்கிறது. அப்நார்மல் மோலார் மாஸ் சொல்லுவோம். இட் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் அசிட்டிக் ஆசிட் ஃபார்ம் இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் பண்ணி டைமர் ஃபார்ம் ஆகுது. ரெண்டு அசிட்டிக் ஆசிட் கம்பைன் ஆயிரும். கம்பைன் ஆகும். CH3 C double bond O OH இல்லை அந்த ஹைட்ரஜன் பாண்ட் சொல்லுவோம். CH3 C double bond O OH HO CH3 C double bond O இப்படி இருக்கும். இந்த O இந்த ஹெச்சும் இதை டைமர்னு சொல்லக்கூடியது. இது O 2 டைம்ஸ் ரெண்டு கம்பைன் ஆகுது. தட் இஸ் ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆகிட்டு. இது அசோசியேட் ஆகிறதுல ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அசோசியேட் ஆயிடுச்சு. solid பார்ட்டிகிள் வந்து அசோசியேட் ஆகிறது அப்படியே அப்நார்மல் அதிகமாக இருக்கும். Do you understand? At the electrolyte such as KCl, NaCl completely dissociate ஆகும். அது அசோசியேட் எனர்ஜி இல்லையா, இப்போ கம்ப்ளீட் டிசோசியேட் ஆகும். இட்ஸ் கான்ஸ்டன்ட் அயான்ஸ் வந்து என்ன செய்யும், there is aqueous solution. This cause increase the total number of particles present in solution. அப்போ calculated molar mass using colligated property measured for this type solution will be lower than actual molar mass. ஆக்சுவல் மோலார் மாஸோட என்னது லோயராக தான் இருக்கும். எலக்ட்ரோலைட் NaCl KCl யூஸ் பண்ணுறாங்க. கம்ப்ளீட்டாக டிசோசியேட் ஆயிரும்.
ஸோ அப்போ என்ன ஆயிரும், அதோடைய மோலார் ஆக்சுவல் மோலார் மாஸ் என்னது டிசோசியேட் ஆகும். NaCl எடுத்திருக்கோம், இதோட மோலார் மாஸ் எவ்வளோ இருக்கும், ஆக்சுவல் மோலார் மாஸ் வந்து 58.4 வச்சுக்கோங்க, 58.4 இருக்கும். ஆனால் டிசோசியேட் ஆன பிறகு அதோட மோலார் மாஸ் என்ன ஆயிரும், Na+ பிரிஞ்சிடும் அண்டு Cl- மாறிடும். கண்டிப்பாக Na மட்டும் தான் இருக்கும், இல்லை Cl- தான் இருக்கும். ஸோ அப்போ 58 விட கண்டிப்பாக லெஸ் ஆயிரும். டிசோசியேட் gives 1 mole of Na+ அண்ட் 1 mole of Cl- ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த சொல்யூஷன் will give 2 moles of particle கொடுக்கும். பட் ஆனால் காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி would be என்னது டபுள் த எக்ஸ்பெக்டட் வேல்யூ. ஸோ அதோட வேல்யூ டபுள் ஆகும். இதோட மாலிகுலர் மாஸ் வந்து என்னது கண்டிப்பாக டிசோசியேட் ஆகும். இன் கேஸ் டிக்ரீஸ் தி டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல் present in solution, calculated molar mass using qualitative property for this type of solution will be lower than actual molar mass. ஸோ அப்போ ஆக்சுவல் மோலார் மாஸை விட குவாலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி மெஷர் பண்ணக்கூடிய வேல்யூ வந்து கம்மியாக தான் இருக்கும். அப்நார்மல் மோலார் மாஸ் கம்மியாக தான் இருக்கும். எப்போ டிசோசியேட் ஆகினாங்க NaClங்கிற ஒரு காம்பவுண்டு என்ன மாதிரி Na+ ஆகும் அல்லது Cl- ஆகும், தனித்தனியாக செப்பரேட் ஆகும். அப்போ இதோடைய மோலார் மாஸை விட நாங்கள் இருக்கிறது அப்போ சொல்யூஷன் இருக்கக்கூடிய மோலார் மாஸ் வந்து குவாலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி மெஷர் பண்ணக்கூடிய மோலார் மாஸ் வந்து கண்டிப்பாக லோயராக தான் இருக்கும். ஸோ தட் இஸ் மீனிங் தட். ஸோ இதான் மீனிங் சொல்லியிருக்காங்க. டிசோசியேஷன் அல்லது அசோசியேஷன் நடந்த பிறகு எல்லாத்துக்குங்க இந்த அசோசியேஷன் ஆஃப் solid particle would alter the total number of particle present in solution. அப்போ பார்ட்டிகல்ஸும் சேஞ்ச் ஆகும், நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸும் சேஞ்ச் ஆகும். அதே நேரத்தில் அவருடைய மெஷர் குவாலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் அஃபெக்ட் பண்ணக்கூடியது. ஸோ இப்போ அசோசியேஷன் நடந்தால் பார்ட்டிகல்ஸ் வந்து என்ன ஆயிரும், இங்கே வந்து ரெண்டு பார்ட்டிக்கலாக இருக்கும். ஆனால் இங்கே எத்தனை பார்ட்டிக்கல் இருக்கும், ஒரு பார்ட்டிக்கலாக மாறிடும். ரெண்டு பார்ட்டிக்கலாக இருக்கும், இங்கே என்னது ஒரு பார்ட்டிக்கலாக மாறிடும். புரியுதா? அப்போ அசோசியேஷன் இங்கே ரெண்டு அசிடிக் ஆசிட் இருந்தால் ஒன்றா மாறுது. ஸோ பார்ட்டிகல்ஸ் குறைஞ்சிரும், ஆனால் மோலார் மாஸ் வந்து அதிகமாகும். புரிஞ்சுதா? பார்ட்டிகல்ஸும் அதிகமாகும். இப்போ அசோசியேஷன் நடக்கிறப்ப, அதே டிசோசியேஷன் நடக்கிறப்ப வாட் இஸ் டிசோசியேஷன், இப்போ NaCl வந்து என்னது பிரியும். இப்போ NaCl பிரிஞ்சுன்னா 2 பார்ட்டிகல்ஸ் ஆயிரும், 2 moles பார்ட்டிகல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். பட் எனது அந்த சொல்யூஷனோட ஆக்சுவல் மோலார் மாஸ் வந்து டிக்ரீஸ் ஆயிடுது. ஸோ ரெண்டு விதமான கான்செப்ட் சொல்லிக்கோமா. இப்போ இது வந்து கம்ப்ளீட்லி டிசோசியேட் ஆகும். டிசோசியேட் நடக்கிறப்ப இப்போ NaCl எடுத்து வாட்டரில் போட்டோம்னா இப்போ ஆஃப்டர் டிசோசியேஷன் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்ட்டிகல்ஸ் ஆல்ரெடி இன்க்ரீஸ் ஆகும். அதோடைய பார்ட்டிகல்ஸ் சொன்னது இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். பார்ட்டிகல்ஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். 2 பார்ட்டிகல்ஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் ஆக்சுவல் மோலார் மாஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண நார்மல் மோலார் மாஸ் ஆக்சுவல் மோலார் மாஸை விட கால்குலேட் மோலார் மாஸ் வந்து கண்டிப்பாக டிக்ரீஸ் ஆகும் பாரு டிசோசியேஷனுக்கு. ஏன்னா இங்கே 58.4 இருக்கும். கண்டிப்பாக இங்கே வரும்போது அது கண்டிப்பாக புரிஞ்சிருந்தால அதோட ஆக்சுவல் மோலார் மாஸ் வந்து அது ஆக்சுவல் மோலார் மாஸோட கால்குலேட் மோலார் மாஸ் வந்து அது கண்டிப்பாக டிக்ரீஸ் ஆகும். இப்போ இந்த டிசோசியேஷனில் we have learned that association of solid particle in the solution will result in the increase or decrease in the calculated molar mass using qualitative property. ஸோ இது வரைக்கும் படிங்க. we have learned that நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம். இதோட கான்செப்ட் இங்கே எல்லாமே சொல்லியிருக்காங்க. அசோசியேஷன் ஆஃப் solid molecule வந்து அசோசியேஷன் நடந்த பிறகு சொல்யூஷனில் ரிசல்ட் என்ன ஆகும்னா அதோடைய இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இந்த கால்குலேட் மோலார் மாஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் அல்லது டிக்ரீஸ் ஆகும். இது கால்குலேட்டர் யூஸிங் கால்குலேட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி மெஷர் பண்ணக்கூடிய அந்த மோலார் மாஸோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும் அல்லது டிக்ரீஸ் ஆகும். ஆஃப்டர் டிசோசியேஷன் ஆர் ஆஃப்டர் அசோசியேஷனுக்கு அப்புறம். திஸ் வேரியேஷன் இஸ் ப்ரொபோஷனல் டு எக்ஸ்டெண்ட் அசோசியேஷன் ஆர் டிசோசியேஷன். இந்த வேரியேஷன் வந்து எதுக்கு ப்ரொபோஷனாக இருக்கும், அசோசியேஷன் ஆர் டிசோசியனுக்கு ப்ரொபோஷனாக இருக்கக்கூடியது, எக்ஸ்டெண்ட் ஆகுது. டு குவான்டிஃபை தி extent of association or dissociation solution. To quantify the extent of association dissociation of solid in the solution. ஸோ அதில் அதுக்கு குவான்டிட்டி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காண்டி டு குவான்டிஃபை தி எக்ஸ்டெண்ட் ஆஃப் அசோசியேஷன் ஆர் டிசோசியேஷன் ஆஃப் solid in solution, வான் ஹேஃப் ஃபேக்டர் I வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும். one half factor I term which is introduced, that is one half factor சொல்கிறோம். இதுக்கு to quantify the extent of association or dissociation of solid in the solution. எக்ஸ்டெண்ட் நீடிக்கிறதுக்கு அதோட குவான்டிட்டியை நீடிக்கிறதுக்கு to quantify the extent of association dissociation of solid in the solution வந்து குவான்டிஃபை பண்ணக்கூடியதான் which term தான் அது one half factor. What is one half factor? To quantify the extent of association or dissociation of solid in the solution, one half factor introduced items which is now is called one half factors is defined by one half factor is defined by normal molar mass divided by observed molar mass. Normal molar mass I means actual molar mass
அப்சர்வ் அது அப்நார்மல் மோலார் மாஸ் டிவைட் பண்ணால் ஐயோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஐங்கிறது ரேஷியோ ஆஃப் ஐ இஸ் என்னது ரேஷியோ ஆஃப் defined as ratio of actual molar mass of the actual molar mass to the abnormal molar mass of solid. So another is observed qualitative properties, that is a calculated qualitative properties. Observed qualitative properties divided by calculated qualitative. I is equal to இப்படி கூட சொல்லலாம், observed qualitative property divided by calculated qualitative property. One half factors, what is define one half factors, இதை மட்டும் எதுனா போகுது இல்லை இது எதுனா போகுது. ஸோ பட் ஒன் ஹாஃப் ஃபேக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணி ஐ வேல்யூ மெஷர் பண்ண போகும். த எஸ்டிமேட்டட் ஒன் ஹாஃப் ஃபேக்டர்ஸ் அசிட்டிக் ஆசிட்ஸ் இன் பென்சின் 0.5. இதுக்கு ஒன் ஹாஃப் ஃபேக்டர் எஸ்டிமேட் பண்ணியிருக்கேன். இதுக்கு அசிட்டிக் ஆசிட் சொல்யூஷனுடைய ஒன் ஹாஃப் ஐ வேல்யூ சீக்கிரம் என்னது 0.5. தட் ஆஃப் சோடியம் குளோரைடு சொல்யூஷன் இன் வாட்டர் 2. ஐ வேல்யூ 2, சோடியம் குளோரைடுக்கு 2. அசிட்டிக் ஆசிட் ஐ வேல்யூ என்னது 0.5. அதே ஐ வேல்யூ வந்து வாட்டர் சோடியம் குளோரைடுக்கு வந்து 2ன்னு சொல்லியிருக்காங்க. த டிகிரி ஆஃப் டிசோசியன் அசோசியன் கேன் பி ரிலேட்டட் ஒன் ஹாஃப் ஃபேக்டர் யூசிங் ஃபாலோவிங் ரிலேஷன்ஷிப். ஏன் சொல்கிறாங்க அசிட்டிக் ஆசிட்டுக்கு ஏன் 1 சொல்லியிருக்காங்க? ஆஃப்டர் அசோசியன் பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ இருக்கும், 1 தான் இருக்கும். ஸோ இங்கே ஆக்சுவலாக எப்படி இருக்கும், இங்கே 2 இருந்தது, இங்கே 1 இருக்குது. என்ன சொன்னோம், என்ன ஃபார்முலா லிசன் பண்ணுங்கள். என்ன ஃபார்முலா, நார்மல் மோலார் மாஸ் எவ்வளவு, நார்மல் மோலார் மாஸ் 60. எதுக்கு அசிட்டிக் ஆசிட்டுக்கு கால்குலேட் பண்ணது 120. ஸோ 1/2 1/2னா 0.5. அதான் அசிட்டிக் ஆசிட் 0.2ன்னு சொல்லியிருக்காங்க, 0.5ன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி 5 அசிட்டிக் ஆசிட்டுக்கு மெயினாக ஃபார்முலா வந்து ஆக்சுவல் மோலார் மாஸ் 60 ஃபார் அசிட்டிக் ஆசிட்டுக்கு. அப்படி கால்குலேட் பண்ணி 2 அசோசியேட் பிறகு 120 ஆயிருமா. ஸோ 120, ஸோ 1/2 தானே, 1/2னா 0.5. ஓகே. அதே சோடியம் குளோரைடு பாருங்க, சோடியம் குளோரைடு மோலார் மாஸ் பாருங்கள். நார்மல் மோலார் மாஸ் பார்த்தீங்கன்னா 58.5 இருக்கும். $58.4 இருக்கும். ஸோ இங்கே இருக்கும் 2 particles ப்ரெசென்ட் ஆகிருக்குங்க. இங்கே ஆஃப்டர் டிசைவர் 2 particle ப்ரெசென்ட் இருக்கும், இங்கே 1 particle ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அதெல்லாம் 2ன்னு சொல்லியிருப்பாங்க. 2/1. ஸோ ஆக்சுவல் மோலார் மாஸ் 2 கூட கண்டிப்பாக அது பாதியில் தான் இருக்கும். 2/2 தான் ஆன்சர் இருக்கும். 2 வில் ஹேவ் த 2 சொல்யூஷன் ஏரியா 2 particle ப்ரெசென்ட் ஆகிருக்கும். 2 particles ப்ரெசென்ட் ஆகிருக்கும் ஆஃப்டர் டிசோசியேஷனில். இது 2/1. இங்கே 2 particles இருக்கும், இங்கே ஆக்சுவலாக எவ்வளோ இருக்கும், 1 இருக்கும். அடுத்து பாருங்கள், டிசோசியேஷனுக்கு வந்து ஃபார்முலா. டிசோசியேஷன் அப்படின்னா I-1 N-1 இந்த ஃபார்முலா. என்னங்கிற நம்பர் ஆஃப் அயான்ஸ் ஆர் ஸ்பெசிஃபிக் ஃபார்ம் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஃபார்ம்டு பை தி டிசோசியேஷன் ஆஃப் சிங்கிள் மாலிகுல். ஒரு சிங்கிள் மாலிகுல் வந்து டிசோசியேஷன் அப்புறம் அவருடைய ஐ வேல்யூ. ஓகே. N இஸ் நம்பர் ஆஃப் அயான்ஸ் இஸ் ஃபார்ம்டு பை டிசோசியேஷன் ஆஃப் சிங்கிள் மாலிகுல்ஸ். அதை டிசோசியேஷன் தான் பார்த்துட்ருக்கோம். I ஈக்குவல் டு I-1 ஆல்ஃபாங்கிற டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் ஐங்கிற 1 half ஃபேக்டர் I-1 N-1. எதுக்கு இந்த ஃபார்முலா, இது வந்து டிசோசியனுக்கான ஃபார்முலா. அசோசியனுக்கான ஃபார்முலா பாருங்கள், 1 I by N-1 by N. திஸ் வாட் என்னங்கிற நம்பர் ஆஃப் சொல்யூட் இன் அசோசியனில் எவ்வளோ சொல்யூஷன் இன்வால்வ் ஆகிருக்கு அதை சொல்லக்கூடியது. இப்போ ரெண்டுக்கான ஃபார்முலாவும் மெமரி பண்ணி வச்சுக்கணும். I-1 ஐங்கிறது நம்ம வேல்யூ தெரியும், நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் சொல்லக்கூடிய நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இன்வால்வ் இன் தி ஆஃப்டர் டிசோசியேஷன் ஆஃப் சிங்கிள் பார்ட்டிகல் பை தி சிங்கிள் டிசோசியேஷன் ஆஃப் சிங்கிள் மாலிகுல். டிசோசியேஷன் ஆக பிறகு வரக்கூடிய பார்ட்டிகளோட வேல்யூ தான் N. Equate relating the 4 qualitative property. 4 qualitative property relate பண்ண போகிறோம். இது concentration of solid can be written as
கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்லிட்டு வந்து ரிட்டர்ன் பண்ணும்போது 4 குவாலிட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டிலையும் ஈக்குவேஷனை ரிலேட் பண்ண போகிறோம். இந்த ஐயோட வேல்யூ இங்கே பாருங்கள். இது நான் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ரேட்டிங் லோயரிங் வேப்பர் ப்ரெஷர் பார்த்துருப்போம், ஐயோட மல்டிப்ளை பண்ணிக்கணும். எலிவேஷன் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட் பார்த்துருப்போம், ஐயால் மல்டிப்ளை பண்ணிக்கணும். டிப்ரெஷன் ஆஃப் ப்ரெஸ்ஸிங் பாயிண்ட்லேயும் ஐ வேல்யூ மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர்லேயும் இந்த ஐ வேல்யூ யூஸ் பண்ணிக்கணும். எல்லாத்துலேயுமே இப்போ ஐ வேல்யூ யூஸ் பண்ணிட்டோம். 4 குவாலிட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டிலையுமே ஐ வேல்யூ யூஸ் பண்ணியிருப்போம். ஐங்கிறது ஒரு 1/2 ஃபேக்டர் வேல்யூயை யூஸ் பண்ணிட்டோம். For solid doesn't dissociate or associate 1/2 factor is equal to 1. ஒரு solid dissociate ஆகலை, அசோசியேட் ஆகலை, ஐயோட வேல்யூ எக்ஸாக்டாக 1 தான். மோலார் மாஸ் வில் பி க்ளோஸ் டு ஆக்சுவல் மோலார் மாஸு. இப்போ ஒரு சொலிட்டில் வந்து ஒரு solid doesn't dissociate அசோசியேட் ஆகலைன்னா ஐயோட வேல்யூ 1/2 factor வேல்யூ 1 இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும், ஆக்சுவல் மோலார் மாஸும் ஈக்குவலாக தான் இருக்கும். அதே solid வந்து associate to form higher algomers to in solution 1/2 factor வந்து அது டிசோசியேட் நடந்து அசோசியேட் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக ஐயோட வேல்யூ வந்து லெஸ் தென் 1 தான் இருக்கும். For solid that associate to form higher algomers to in the solution 1/2 factor வந்து என்ன ஆகும், will be less than 1 இருக்கும். இப்போ ஃபார் அசோசியேட் நடக்கும்போது உங்களுக்கு தெரியும், அசிட்டிக் ஆசிட்டுக்கு 0.1 0.5 பார்த்துருப்போம். அசிட்டிக் ஆசிட் அசோசியேட்னா கண்டிப்பாக 1ஓட ஐயோட வேல்யூ கம்மியாக தான் இருக்கும். அதே டிசோசியேட் வந்து சோடியம் குளோரைடுக்கு வந்து 2ன்னு சொல்லியிருப்போம். ஸோ 1/2 ஃபார் டிசோசியேட்டுக்கு வந்து கண்டிப்பாக அந்த ஐ வேல்யூ வந்து கண்டிப்பாக 1 விட அதிகமாக இருக்கும். ஃபார் solid that dissociate their constituent ions 1/2 factor will be more than 1 அப்சர்வ்டு. இப்போ NaCl அப்படிங்கிறப்ப 1 தான் இருக்கும். புரிஞ்ச பிறகு Na ப்ளஸ் Cl 2ஆக மாறிடுவோம். கண்டிப்பாக இதோட 1 தான் அதிகமாக இருக்கும். அசோசியேட்டுக்கு 2 பார்ட்டிகல்ஸ் எடுத்துப்போம், கண்டிப்பாக அது 1ஆக மாறும். ஸோ அதில் தான் சொல்லிடுவோம். 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. 1/2 ஃபேக்டர் வேல்யூ வந்து ஐயோட வேல்யூ வந்து டிசோசியனுக்கு வந்து கண்டிப்பாக கிரேட்டர் தென் 1 இருக்கும். அதே அசோசியனுக்கு வந்து லெஸ் தென் 1 இருக்கும். இந்த கான்செப்ட் ரெண்டையுமே ரிசன் பண்ணி வச்சுங்க. இந்த டிப்ரெஷன் ப்ரெஸ்ஸிங் பாயிண்ட் இஸ் 0.24 Kelvin. ப்ராப்ளம் பாருங்கள். அப்டைன் டிசால்விங் 1 gram ஆஃப் NaCl 200 ஆஃப் வாட்டர். இது வந்து 1 gram அப்படிங்கிறது WB, 20 gramங்கிறது WB. டிப்ரெஷன் ப்ரெஸ்ஸிங் பாயிண்ட் டெல்டா TF கொடுத்தாச்சு, WB கொடுத்தாச்சு, WA கொடுத்துட்டோம். சர்டன் கால்குலேட்டிவ் 1/2 ஃபேக்டர் ஐ கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மோலார் டிப்ரெஷன் கான்ஸ்டன்ட் அப்படின்னா KF வழியை கொடுத்துட்டாங்க. ஸோ எல்லாம் யூஸ் பண்ணி என்ன செஞ்சுக்கலாம், நம்ம ஒரு மோலார் மாஸ் சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம். மோலார் மாஸ் யூஸ் ஃபார்முலா என்னது, ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். ஆனால் மோலார் மாஸ் எப்பவுமே கண்டுபிடிப்போம் இல்லையா, என்னது டெல்டா TF ஈக்குவல் டு WB டிவைட் பை MP இன்ட்டு 1000 டிவைட் பை WA இப்படி தான் இருக்கும் கொஷின். ஸோ இப்போ MP இங்கே வந்து MP தானே இது, MP இஸ் ஈக்குவல் டு தட் இஸ் மோலார் மாஸ் ஆஃப் solid ஈக்குவல் டு WA அண்ட் 1000 டிவைட் பை டெல்டா TF இன்ட்டு WA. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி MP கண்டுபிடிச்சிடலாம். ஆக்சுவலி வந்து மோலார் மாஸை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி மோலார் மாஸ் வந்து கண்டுபிடிச்சிடலாம். 38.75 கிராம் மோலினஸ்னால் அதோட மோலார் மாஸ் வந்துருச்சு. அவருடைய தியரட்டிக்கல் மோலார் மாஸ் பார்த்தீங்கன்னா என்னது 58.5 வரும். 58.5 வரும். 58.5 நமக்கு தெரியும். இப்போ எண்ணியோட இதையும் சீலையும் ஆட் பண்ணால் வரக்கூடியது 58.5. இது கால்குலேட்டட் மாலிகுலர் மாஸ். இப்போ ரெண்டையும் டிவைட் பண்ணால் ஐயோட வேல்யூ இருந்துடும். ஐ ஈக்குவல் இருந்து ஐயோட ஃபார்முலா என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, அப்சர்வ்டு குவாலிட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, கால்குலேட்டட் குவாலிட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அப்சர்வ்டு குவாலிட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது ஆக்சுவல் மோலார் மாஸ். அப்சர்வ்டு மோலார் மாஸ் அப்படிங்கிறது நம்ம கால்குலேஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கப்பட்டது. இதுதான் வந்து கால்குலேட்டட் குவாலிட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, எக்ஸ்பெரிமெண்டல் மோலார் மாஸ். இது ஆக்சுவல் மோலார் மாஸ் ரெண்டையும் டிவைட் பண்ணோம்னா 58.5 அப்படிங்கிறது சோடியம் குளோரைடு, இது
ஸோ சோடியம் குளோரைடுக்கு நம்ம என்ன செஞ்சோம், அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம். ரெண்டே டிவைட் பண்ணோம்னா 1.5 வருது, 1.5 வந்துருக்குது. ஓகே, ஐயோட வேல்யூ வந்து 1.5 ஆக்சுவல் மோலார் மாஸ், கால்குலேட் மோலார் மாஸ். இது கால்குலேட் நம்ம கால்குலேட் பண்ணி கண்டுபிடிச்ச போது கீழே இருக்கணும். NaCl ஆக்சுவல் வந்து என்னது 58.5, சோடியத்தையும் குளோரைன் ஆட் பண்ணோம். ஸோ 1.50 கண்டுபிடிச்சிருக்கு. ஸோ ஐயோட வேல்யூ கண்டிப்பாக என்னது கிரேட்டர் தென் 1 தான் இருக்குது, 1 விட அதிகமாக தான் இருக்குது. ஸோ தட் இஸ் இங்கே என்னது டிசூஷன் பாசிபிலிட்டிஸாக இருக்குது. ஸோ இதேமாரி நீங்கள் என்ன செய்யலாம், வான் ஹேபட்டை வச்சு இந்த ப்ராப்ளத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள்.